ஒரு 8 மாசம் குழந்தைய வச்சு சைக்காலஜி ஹிஸ்டரியில ஒரு மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஜான் பி வாட்சன்றவர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாரு. இந்த 8 மாசம் குழந்தை பேரை பாத்தீங்கன்னா ஆல்பர்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல உட்கார வச்சு ஆல்பர்ட்டுக்கு பல விதமான விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு ரேபிட்டை காமிச்சாங்க, டாக காமிச்சாங்க, மங்கிய கூட காமிச்சாங்க. இந்த எந்த விஷயத்துக்கும் ஆல்பர்ட் பயப்படல. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் ஏரியா வச்சு காட்டுறாங்க. அப்புறம் ஹியூமன் மாஸ்க் போட்டு விட்டு ஆல்பர்ட் முன்னாடி வந்து நிக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆல்பர்ட்டுக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க. இந்த எந்த விஷயம் பார்த்து ஆல்பர்ட் பயப்படவே இல்லை. பட் ஒரு ஒயிட் கலர் மோச ஆல்பர்ட்டுக்கு காமிக்கிறாங்க. அப்ப கூட ஆல்பர்ட் அதை பார்த்து பயப்படவே இல்லை. பட் ஆனா ஆல்பர்ட் அந்த மோச தொட போறப்ப எல்லாம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவியான மெட்டல் ரோட வச்சு ஹேமரால அடிச்சு ஒரு பயங்கரமான சவுண்ட உருவாக்குறாங்க. சோ இந்த சத்தத்தை கேட்ட ஆல்பர்ட் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். சோ இந்த சத்தத்தை ஒரு வாட்டியும் ஆல்பர்ட் அந்த மோச தொட போறப்பதான் உருவாக்குறாங்க. சோ அதனாலயே இந்த ஆல்பர்ட்ன்ற குழந்தை ஒயிட் கலர் மோச பார்த்தால பயப்பட ஆரம்பிக்கிறான். பட் ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மோச மட்டும் பார்த்து பயந்த ஆல்பர்ட் இப்ப ஒயிட் கலர்ல எது பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ராபிட், ஒயிட் கலர் டாக், ஏன் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சாண்டாவுடைய தாடிய பார்த்து கூட பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். சோ இதனால ஆல்பர்ட்ன்ற குழந்தைக்கு இந்த ஒயிட் கலர் பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு போபியாவே உருவாக்குறாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸுக்கே தெரியாம கண்டக்ட் பண்ணிருக்காங்க.